எத்தனை எத்தனை புள்ளிகள்? 10 புள்ளிகள். இந்த 10 புள்ளிகளை முழுமையா பெறுறதுக்கு நிறைய பிரயத்தனங்கள் நம்ம மேற்கொள்ள வேண்டிய இருக்கு. சரியா? அப்ப சுருக்கம் அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யுது, அதில் உள்ள அடைமொழிகள், அணிகள், கூற்றுகள், சரியா, இதெல்லாம் நீக்கிட்டு பிறகு வர்றத எழுதுறது இல்ல சுருக்கம். கொஞ்சம் பேர் அப்படித்தான். அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் செய்வோம் தெரியுமா? இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி ஆரம்ப காலத்துல நம்ம இங்கிலீஷ் தெரியாத கட்டத்துல உங்களுக்கும் அப்படி இப்பயும் அப்படித்தான் சரிங்களான்னு தெரியல. என்னது, ஒரு பந்தி கொடுக்கும் போது அந்த பந்திக்குள்ள இருந்து கேள்வி கேட்கும் போது என்ன செய்வாங்க, என்ன செய்யறது, ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற சொல்லு ஒரு கேள்வியில் வரதா இருந்தா அந்த பந்தியில அந்த ஸ்கூல் எங்க இருக்கு, ஸ்கூல்ங்கிற வேர்டு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்வோம், அது அந்த 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 வேர்டோட பார்த்து அது எங்க அந்த வசனம் ஆரம்பிக்குது அதையும் பார்த்து எங்க முடியுதுன்னு பார்த்து என்ன அப்படியே எழுதிரும். சரியா? அப்ப அந்த மாதிரி சில பேர் என்ன செய்யறேன்னு கேட்டா, இதுல சுருக்கமா இருந்தா அடைகள் இருக்கக்கூடாது, அணிகள் இருக்கக்கூடாது, பிற தன்கூற்றுகள் இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கும்போது அதெல்லாம் நீக்கிட்டு மிச்சத்தை அப்படியே எழுதிடுறது. அது இல்ல சுருக்கம். சுருக்கம்ங்கிறது என்ன கேட்டா, சொந்த மொழி நடையில எழுதுறது தான் சுருக்கம். சொந்த மொழி நடையில எழுதணும். அவ சொந்த மொழி நடை அப்படிங்கிறது கேட்டா, அது வந்து பயிற்சி, அதாவது பயிற்சி செய்யும் போது அந்த சொந்த மொழி நடை வரும். வெறுமனே என்ன செய்யாது, வராது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், சுருக்கத்துல நம்ம என்னென்ன அவதானிக்கணும், எதை நம்ம நீக்கணும், எதை சேர்க்கணும், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரியா? ஓகே. அப்ப படிப்போமா? படிப்போமா? நீங்க பேசாட்டியே நான் பேசாம தான் இருப்பேன். போறோம். நேத்து சப்போர்ட் கொடுத்த மாதிரி கொடுக்கணும். பதில் சொல்லுங்க. சரியா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகேயா? ஓகே. அப்படியே கீழ இருங்க, அப்பதான் தெரியும். ஓகே. சுருக்கம் அப்படிங்கும்போது பாருங்க, விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு விடயத்தை அதன் பொருள் கெடாதவாறு, தொடர்பு குறையாதவாறு, குறைந்த சொற்களில் தம் சொந்த மொழிநடையில் எழுதுவதுதான் சுருக்கம். நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு விடயத்தை அதன் பொருள், அதுல பொருள் கெடக்கூடாது. அதுல சொல்ல வந்த விஷயம் என்னது, புதிய ஒரு சொல், அந்த உரைநடையில சொல்லிய விஷயத்துல புதிய விஷயத்தை நம்ம சேர்க்கக்கூடாது. அதாவது அந்த உரைநடை சொல்லாத விஷயத்தையும் சேர்க்கக்கூடாது. சரியா? அந்த உரைநடை சொன்ன விஷயத்தை நீக்கவும் கூடாது. சரியா? அப்ப விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு விடயத்தை அதன் பொருள் கெடாதவாறு, தொடர்பு குறையாதவாறு, தொடர்பு இருக்கணும் அதுல. சரி, அதுல உள்ள விஷயம் வந்து என்னது, இப்ப நம்ம ஒரு உரைநடைய வாசிச்சு நம்ம சுருக்கம் எழுதும் போது அந்த சுருக்கத்தை வாசிக்கிறோம், ஏற்கனவே கொடுத்தப்பட்ட அந்த உரைநடை அதை வாசிக்கிறோம், நம்ம எழுதின சுருக்கத்தை வாசிக்கும் போது இதுல சொற்கள் எண்ணிக்கை தான் குறைவா இருக்கணுமே ஒழிய அதுல உள்ள சொன்ன விஷயம் அதுல இருக்கிற மாதிரி இருக்கணும். என்ன சொல்றேன், இது குறைந்த சொற்கள், அதுல சொன்ன சொன்ன விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அது சொந்த மொழி நிறைய எழுதணும். அப்ப அதுக்கு நிறைய பிராக்டிஸ் இருக்கணும் பிள்ளைகள். அதுதான் சுருக்கம்ங்கிறது. சரியா? விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு விடயத்தை அதன் பொருள் கெடாதவாறு, தொடர்பு குறையாதவாறு, குறைந்த சொற்களில் தமது சொந்த மொழி நடையில் எழுதுவது சுருக்கம்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. அப்ப அதோட பண்புகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க ஈஸியா விளங்கும். சரியா? சுருக்கத்தின் பண்புகள் பார்க்கும்போது மூலப்பகுதியில் கருத்து சிதைவின்றி அமைதல். மூலப்பகுதின்னு என்னது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. எத்தனை சொற்களை சுருக்க சுருக்க சொல்லிருக்காங்க உங்களுக்கு? எத்தனை சொற்களை சுருக்கணும் பிள்ளைங்க சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை சொற்களை சுருக்க சொல்லுவாங்க? 40 அல்லது 45. 40 அல்லது 40 தொடக்கம் 45. 40 தொடக்கம் அதுக்குள்ள இருக்கணும். சரியா? ஓகே. அப்ப அந்த அடிப்படையில பிள்ளைகள் அந்த மூலப்பகுதிங்கிறது அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த எக்ஸாம் பேப்பர்ல இருக்குமே, அதான் மூலப்பகுதி. நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்களோட சுருக்க பகுதி, நீங்க தான் சுருக்க போறீங்க. அந்த மூலப்பகுதினா 3ல் 1 மடங்கா சுருக்கணும். 3ல் 1 பங்கா சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இதை போட்டிருப்பாங்க. அப்ப 40 சொற்களை சுருக்கிறதா இருந்தா எத்தனை சொற்கள் அதுல இருக்கும்? 120 சொற்கள் இருக்கும் அந்த அந்த பந்தி. சரியா? பெரும்பாலும் அப்ப அதை 40 சொல்ல 3ல் 1 பங்கா நம்ம சுருக்கும். அப்ப 3ல் 1 பங்கா சுருக்கும் போதும் அதுல சொன்ன விஷயத்தை நம்ம என்ன ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும். சொந்த மொழி நடையில் அமைதல், தெளிவுற கூறுதல், சொன்ன விஷயத்தை தெளிவுற கூறணும். அங்க இங்கேயும் வெட்டி வெட்டி போகக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, சுருக்கம் எழுதும் படிமுறைகள் பார்க்கும்போது முதல்ல வாசித்தலும் கிரகித்தலும். முதல்ல என்ன செய்யணும், நம்ம வாசிக்கணும், கிரகிக்கணும். சரி, அப்ப ஐம்புலன்களும் நம்மளோட சிந்தனை எல்லாமே எதுல இருக்கணும், அந்த சுருக்கத்துல தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் யோசிக்கணும்னா இங்க சுருக்கம் எழுது. இது வந்து கிரகித்தல் பயிற்சி, இது வந்து மைண்டோட சம்பந்தப்பட்டது. அப்ப உரைப்பகுதியை பலமுறையாவது வாசித்து கிரகித்து தலைமை கருத்தை தலையங்கமாக இட்டு சார்பு கருத்திலே உபத்தலையங்கமாக்கி குறிப்பெழுதி கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், வாசி ஒரு தடவை வாசிக்கல விளங்காது, 2வது தடவை வாசிக்கல ஓரளவு விளங்கும், 3வது தடவை வாசி நல்லா விளங்கிடும். ஓகே, இதுதான் சொல்ல வந்திருக்கு அப்படின்னு என்ன செய்யணும், இதான் மெயின் விஷயம். அந்த மெயின் விஷயத்த நிரூபிக்கிறதுக்காக நிறைய உபகருத்துகள் இருக்கு. அப்ப பிரதான கருத்து உபகருத்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், நோட் பண்ணணும். நோட் பண்ணி ஒரு மைண்டுக்கு வந்துடுவீங்க. அதை மிக்ஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும், உங்களோட சொந்த மொழியடைக்கு மாற்றி நீங்க என்ன செய்யணும், எழுதணும். சரியா?
அதான் முக்கியம். அந்த கருத்துக்கள் நிரல்பட கோர்த்தல். இவ்வாறு குறிப்புருவில் அமைந்த கருத்துக்களை அவற்றின் தொடர்பு பற்றியும் காரணகாரிய முறை பற்றியும் நிரல்பட. அப்ப நீ என்ன செய்யணும், பந்தியில கொடுத்துருக்கணும் அவங்க உரைநடை பகுதியில். அப்ப அதுல சம்டைம் வந்து நீங்க என்ன செய்யலாம், அப்ப கடைசியில உள்ள விஷயத்த கூட முன்னுக்கு கொண்டு போகலாம், இடையில உள்ளதை முன்னுக்கு கொண்டு போகலாம். அது பிரச்சனை, நீங்க எங்க எப்படி கொண்டு போகலாம். ஆனா கட்டுக்கோப்பா ஒரு விஷயம் வரணும், கோர்த்து வரணும், கோர்பா வரணும். ஒன்னொன்னு ஒரு ஒரு வருஷம் இன்னொரு வருஷத்தோட தொடர்பு இல்லாம, சரியா, லிங்க் இல்லாம இருக்கக்கூடாது. தொடர்பா இருக்கணும், நல்ல பொருத்தமான சொல்லா இருக்கணும், பொருத்தமான வாக்கியமா இருக்கணும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். சரியா, ஓகே. அடுத்து சுருக்கம் எழுதல். நிரல்பட கோர்த்த குறிப்புகளை கொண்டு கொடுக்கப்பட்ட பகுதியை பாராது கருத்து திரும்ப கோர்த்துட்டீங்க, நீங்க வந்து ஷார்ட் நோட் எடுத்துட்டீங்க தானே, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய தேவையில்ல, அதை பார்க்க தேவையில்ல. இது வந்து இப்ப நீங்க இந்த குறிப்பெடுத்த பகுதியை நீங்க பார்க்க போறீங்க, எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி இது இப்படி எழுதும், இந்த சொல்ல மாத்தி போடும், இதுக்கு அப்படி நீங்க என்ன செய்யணும் கேட்டா, அதை அழகா அவங்களோட மொழி நடைக்கு மாத்தி எழுதணும். விளங்குதா? விளங்குதா என்ன சொல்றேன்? விளங்குதா? தெளிவா? ஓகே. அப்புறம் பார்க்கணும் பாருங்க, இவ்வாறு சுருக்கம் எழுதப்பட்ட பின்னர் அதனை மூல உரைப்பதன் ஒப்பிட்டு பார்த்தலாம். ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும்? எழுதி முடிச்சிட்டோம், ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும்? அண்ணே மெதுவா போறோம், மெதுவா போறோம். நீ மெதுவா போங்க. இப்போ ரவீந்திரன் கிளாஸ்ல இருக்கு, ரிமூவ் பண்ணிடு. அப்புறம் மற்ற டிஸ்டர்ப். ஓகே. அப்ப எதனால இவ்வாறு சுருக்கம் எழுதப்பட்ட பின்னர் அதனை மூல ஒரு பேர் ஒப்பிட்டு ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும் கடைசியில? சொல்லுங்க பாப்போம். இதில் மூல உரை பகுதியில் விடுபட்ட கருத்துக்களை சுருக்கத்தில் சேர்த்துக் கொள்வது சாத்தியமாயிடும். ஏதாச்சும் விடுபட்டிருந்தா கொஞ்சம் சேர்த்து திரும்ப என்ன செய்யணும், அதை இது பண்ணும். அப்ப நிறைய ப்ராசஸ் இது. எடுத்தோட நம்ம எழுத இயலாது. வாசிக்கணும், அதை கிரகிக்கணும், அதுக்கு பிறகு சொட் எடுக்கணும், அதை திரும்ப எழுதணும், திரும்ப சொற்கள் எண்ணிக்கை 50 ஆயிருக்கலாம், 55 போயிருக்கலாம், அல்லது 30ல நிக்கலாம். அப்ப அதை கணக்கம் என்னது ஃபில் பண்ணணும், அந்த இடத்த, அந்த கெப்ப கணக்க 40 45. சரியா, 40 45 அதுக்குள்ள இருந்தா நல்ல 39 ஓரளவு பரவாயில்ல, 46 ஓகே. ஆனா ரொம்பவும் குறையக்கூடாது, அக்யூரேட்டா இருந்தா சரி. 40 45க்குள்ள இருந்தா ரொம்ப நல்ல. சரியா, ஓகே. அப்ப நம்ம அதை நிறைய ப்ரொசஸ்னால டைம் போகும், அதனால நம்ம என்ன செய்யணும், மிக தெளிவா அதை எழுதணும். சரியா, அடுத்து சொல் எண்ணிக்கையில் கணித்தல். எத்தனை சொல் எழுதிருக்கணும் அதை கீழே போடணும். சில பேர் என்ன செய்யறது, 60 சொல் எழுதிட்டு கீழே எழுதுறது 40 சொல்லணும்னு எழுதுறது. அது பிள்ளை, அது என்ன செய்வாங்க, அவங்க கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரியா, ஓகே. பொதுவாக சுருக்கம் மூல உரை பகுதியில் 1/3 பங்காக அமைய வேண்டும் என்பது விதி. சில சந்தர்ப்பங்களில் சொற்தொகை குறிப்பிடப்பட்டு அத்தொகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க 40 45க்குள்ள எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். வாசிங்க ஒரு ஆள், வாசிங்க ஒரு போயிட்டா என்னென்ன கவனிக்கணும் அல்லது எதை தவிர்க்கணும் சொல்லுங்க. குயிக். இன்னைக்கு 1 மணிக்கு தான் படிக்க போறோம், நாளைக்கு தான் மிச்சம் படிப்பேன். நாளைக்கு 8 மணிக்கு நம்மளுக்கு அதுக்கு நாளைக்கு எதாவது தொடர்ச்சியா பார்ப்போம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாள் போடுறது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா, ஓகே. சொல்லுங்க, வாசிங்க. சுருக்கம் எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட உரை பகுதியினை பலமுறை வாசித்து அதன் பிரதான கருத்தினை அல்லது ஒவ்வொரு தலையங்கத்தையும் குறித்துக் கொள்வது அவசியம். வெரி குட். அடுத்து ரெண்டாவது கொஞ்சம் சுருக்கத்தின் ஒரே பந்தியில் எழுதுதல் வேண்டும். சுருக்கம் எழுதும்போது சுருக்கத்திற்கு கையாளப்படும் உரைநடை தெளிவாகவும் இலக்கண அமைதி உடையதாகவும் அமைதல் வேண்டும். சுருக்கத்தை வாசிக்கும் போது மூல உரைநடை பிரதான விடயங்களில் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஓகே, கவனிங்க. சுருக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட உரைப்பகுதியை பலமுறை வாசித்து அதன் பிரதான கருத்தினை அல்லது ஒவ்வொரு தலையும் சொன்னதானே குறிப்பெடுத்துக் கொள்ளணும். சுருக்கத்தினை ஒரே பந்தியில் எழுதணும். அதை பிரிச்சு எழுதக்கூடாது. ஒரே பந்தியில் சுருக்கம் சொல்றது 40 சொல்ல 40 சொல் தான் பெரும்பாலும் 45 சொல்லு வரும். அதுக்குள்ள அதை பிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, பந்தியா ஒரே பந்தியில் எழுதணும். சுருக்கம் எழுதும்போது சுருக்கத்தில் கையாளப்படும் உரைநடை தெளிவாகவும் இலக்கண அமைதி உடையதாகும். சரியா, தெளிவாகவும் இருக்கணும். இலக்கண அமைதி என்னது, இலக்கண ரீதியா இருக்கணும். நான் பாடசாலைக்கு சென்றான் சொல்லலுமா, ஏலாது. நான் பாடசாலைக்கு சென்றேன்னு தான் சொல்லணும். அப்ப இலக்கணம் அந்த பொருந்தி வரணும். சரியா, அந்த எழுவாய் பயனிலை ஏய் புக் இருக்கணும். சரியா, சுருக்கத்தை வாசிக்கும் போது மூல உரைப்பின் பிரதான விடயங்கள் அனைத்தையும் அறிந்து அப்ப இந்த மூல உரை பகுதியில் இருக்கிற முக்கியமான விஷயம்னா இதுல தெரிஞ்சுக்கணும். அப்ப முக்கியமான விஷயத்த ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்ப பாருங்க, செய்தி என்னது, செய்தி ஒரு 20 நிமிஷம் போகுதுன்னா தலைப்பு செய்திகள் எவ்வளவு நேரம் போகும், ஒரு 1/2 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா அதுல உள்ள முக்கியமான விஷயம் அதுல சொல்லிப்படுறோம். அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், ஒரு நாள் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா ஹைலைட்ஸை பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த மாதிரி விளங்குதா, அது முக்கியமான அம்சங்கள் தான் இதுல இருக்கணும். விளங்குதா, அது விஷயம். அது தரப்படும் உரைப்பகுதியில் உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகள் சுருக்கம் உதாரணம் எடுத்துக்காட்டுகள் அதெல்லாம் அதை நிரூபிக்கிறதுக்காக, அந்த கருத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் சொல்லப்படும். ஏன்னா அதெல்லாம் இதுல போடக்கூடாது.
ஆனா அது சொன்ன இந்த விஷயத்தை ஃபில்டர் பண்ணி ஒரு மொழிநடையில கொண்டு வரலாம். அப்படியே அதே அப்படி எழுதக்கூடாது. உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள், விரிவாக எழுதப்பட்டுள்ள மூலப்பகுதியில் காணப்படும் மூலக்கருத்தினை மாத்திரம் கூறல் வேண்டும். சுருக்கத்தில் கருத்துக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் ஓமானம். அப்ப இதெல்லாம் ஓமையணியில என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த கருத்தை தான் சொல்லணும் இல்லையா? ஓமையணி இப்போ வந்து நிலா போன்ற முகம், அவளது முகம் நிலா போன்றதாக காணப்பட்டது. அதை சுருக்க வந்து அவளது முகம் அழகானது, அவளது முகம் அழகானது. ஏன் நிலவை சொல்றாங்கன்னா அழகுக்காக தான் சொல்றோம். அப்ப அதை நம்ம நீக்கிடணும். எதை? அந்த நிலவு போன்ற அதை நீக்கிட்டு அது என்னத்தை சொல்ல வர கருத்தை எடுத்துக்கணும். விலகுது என்ன சொல்றேன்ட்டு? விளங்குதா? 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 பேசுறது விளங்குதா? ஆம் சார். ஓமானங்கள் எடுத்துக்கொண்ட பொருளை விளக்கி கூறுவதற்கு துணை வரும் அலங்கார வகையில் ஒன்று. ஓமானங்களால் பொருள் விளக்கப்படும் உரைப்பகுதியிலே பொருளுக்கே முக்கியத்துவம் உண்டதனால் அதை சொன்னேன். ஓமை நீ வந்து நீக்கணும். அதுல சொன்ன விஷயத்தை இருக்கணும். இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும். சரியா? குறிப்பு பொருளே பொருள் என கொள்ளப்படுவதனால் சுருக்கத்திற்கு குறிப்பு பொருளை கண்டறிந்து கூறுதல் வேண்டும். குறிப்புன்னா என்ன பிரதானமோ அதைத்தான். சரியா? சுருக்கும் போது கூறியது கூறும் பகுதியில் நீக்கிறோம். அப்ப அந்த மூலப்பகுதியில சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீக்கி விட்டணும். ஒரு தடவை சொன்னா போதும் ஒரு விஷயம். சரியா? மற்றும் ஒரு வித்தல் பகுதியிலே சுருக்கத்தில் நிற்குது. இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாங்க, இன்னொரு வேற விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சுருக்கத்துல சொன்ன விஷயத்த தான் சொல்லணுமே ஒழிய மூலப்பகுதியில் இல்லாத ஒரு விஷயத்தை இதுக்குள்ள நம்ம சேர்க்கக்கூடாது. புதுசாகலாம். விளங்க என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. அடுத்து நேர்கூற்று வாக்கியங்களை அவசியமாய் அயற்கூற்றாக்கும். என்ன நேர்கூற்று வாக்கியங்களா அயற்கூற்றாக்குறேன்னா, நான் நாளைக்கு பாடசாலைக்கு வர மாட்டேன் என்று அதிபர் கூறினார் அப்படிங்கும்போது எப்படி நம்ம அது நேர்கூட்டத்தை நேரடியாக கூட்டுத்தானே. நம்ம என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? அதிபர் பாடசாலைக்கு வரமாட்டேன் என்று கூறினார். எனக்கு அப்படி வரணும். நான் அப்படிங்கலாம் வரக்கூடாது. நேரடியாக அதிபர் சொல்ற மாதிரியே வரக்கூடாது. விளங்கிச்சா? சுருக்கி எழுதும் போது தனது சொந்த கருத்துக்களை எழுதி தவிர்க்க வேண்டும். நான் சொன்னேன் சொந்த கருத்துக்கள் எழுதக்கூடாது. அதுக்கெல்லாம் டைரி வாங்கி எழுதிங்க தனியா. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் சுருக்கத்தை மதிப்பிடும் போது கடைசியில் மார்க்ஸ் போடும்போது எப்படி போடுவாங்கன்னு கேட்டா, உள்ளடக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு, தரப்பட்ட பகுதியில் பிரதான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருத்தல் அவசியமாகும். புள்ளி வழங்கும் போது உரிய பந்தியில் விடயங்கள் நன்றாக விளங்கி கொண்டிருத்தல், அடிப்படை கருத்துக்களை நீக்காமல் அவசியமற்ற விடயங்களை சேர்த்துக் கொள்ளாமல் ஏற்கனவே பார்த்தோம். அதெல்லாம் கணக்கா இருக்கணும். அமைப்பு கருத்தில் அதாவது ஒரு பந்தியாக சுருக்கம் எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். சுருக்கமாக்கும் போது பந்தி பிரித்தல் பொருத்தமற்றது. சுருக்கத்தில் எதிர்பார்க்கப்படும் சொற்கள் எண்ணிக்கை குறைந்தோ அல்லது கூடியோ இருப்பின் சிறிது குறைந்த புள்ளி அப்ப அதோட கூட இருக்கக்கூடாது, குறையும் கூடாது. மார்க்ஸ் குறைஞ்சிடும். சரியா? ஓகே. எழுத்து நுட்பம், எழுத்துப்பிழை, இலக்கண பிழை, நிறுத்தற்குறிகள், தெளிவான கையெழுத்து ஆகியவற்றை எழுதணும். அதுல தெளிவா எழுதணும். உறுப்பமையா அது கொஞ்சம் டைம் ஒதுக்கி செய்யணும். சரியா? எழுத்து பிழை இருக்கக்கூடாது, இலக்கண பிழை இருக்கக்கூடாது, நிறுத்தற்குறிகள் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. விளங்குதா? 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 இது ஷோர்ட்டா உங்களுக்கு சுருக்கம். என்ன படிச்சிருப்பீங்க, இப்போ எக்ஸாம் போக போறீங்க, ஃபைனலா உங்களுக்கு சொன்னேன். இப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா சுருக்கத்தை, இல்ல வேற எப்படியாச்சும் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இப்படியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? விளங்குதா? தெளிவா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அச்சுட்டா விளங்கிருச்சா? விளங்கி விட்டதா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நம்ம ஒரு பயிற்சி பண்ணுவோமா? இப்போ உங்களுக்கு சுருக்கம்னு தருவேன். சரி, ஒரு டைம் ஒன்று தருவேன். அதுக்குள்ள நீங்க சுருக்கணும். விளங்குதா? சுருக்கி எழுதுவீங்களா? எழுதி வாசிக்க இயலுமா? அல்லது நீங்க எழுத இயலுமா? ப்ராக்டிஸ் பண்ண இயலுமா? ஒரு சுருக்கம்னு தருவேன். நான் உங்களுக்கு உரைப்பகுதி தருவேன். அதை நான் 40 45 சொல்லுக்குள்ள சுருக்கணும். சரியா? ரெடியா? தயாரா இருக்கீங்களா? அப்போ நான் சொல்லுவேன் என்னென்ன மாதிரி இதில் சேர்க்கணும், என்ன மாதிரி. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கடைசி நான் நினைக்கிறேன் எக்ஸாம் முன்னுக்கு செய்யக்கூடிய கடைசி ப்ராக்டிஸாக கூட இருக்கும் இது. சரியா? பார்ப்போமா? சுருக்கம் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமா பிள்ளைகள்? சார். ஓகே, இதை சுருக்குங்க. விளங்குதா ஸ்கிரீன்? இது 50 இருக்கு, நீங்க 45 தடவை 40 தடவை 45 சுருக்குனீங்கன்னா சரி. சரியா? ஸ்கிரீன் விளங்குதா? விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? பேசுங்களே. ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். செய்ய ஸ்டார்ட் பண்றீங்களா? எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு டைம் சுருக்கத்தை எழுதுறதுக்கு? எவ்வளவு நேரம் டைம் வேணும் சொல்லுங்க. ஒரு டைம் ஒண்ணு. வளமே எக்ஸாம் எவ்வளவு நேரத்துல எழுதுவீங்க? ஒரு 10 நிமிஷம் தரவா? 15 நிமிஷம் எழுதுனா போதும். எக்ஸாம்ல நம்ம 10 நிமிஷம் தரவா?
பேசுங்க பிள்ளைகள். 10 நிமிஷம் போதுமா? போதும். ஓகே, செய்யுங்க பாப்போம். செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க. செஞ்சவங்க குயிக்கா. ஓகே, நான் பார்ப்போம். ஐம்பது சொல்ல சுருக்கமான பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராக்டிஸ்க்கு தானே. ஓகே, 45 தொடக்கம் 50 அதுக்குள்ள சுருக்குங்க. சரியா?
ஓகே. எழுதி முடிச்சிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்களா பாப்போமா? சார் இல்ல time கொஞ்சம் ஆகுதா? இருங்க சார். ஓகே. செஞ்சு முடிச்சுட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாரும். சார் முடிஞ்சு. ஓகே.
பாப்பமா. ஆம் சார். ஓகே, செஞ்சீங்களா எல்லாரும்? ஓகே, யாராவது சொல்லுங்க பாப்போம், இதுல என்ன சொல்ல வந்திருக்கு இந்த செய்யுள், சரி இந்த உரைப்பகுதி? சொல்லுங்க பாப்போம். பாருங்க, நம் வாழ்க்கையில் 3 கூறுகள் உள்ளன. ஒன்று உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையும் வாழ்க்கை பகுதி, மற்றொன்று உடம்பால் அமையும் பகுதி, இன்னொன்று மனத்தால் அமையும் பகுதி. பெரும்பாலானோர் உலகத்தை சுற்றுப்புறத்தை திருத்துவதில் முனைந்திருக்கிறார்கள், உடம்பை திருத்துவதில் சிறு முயற்சி செய்கிறார்கள், மனதை திருத்துவதற்கு முயற்சி செய்வதில்லை. இது தலைகீழான நிலை. எப்படி என்று பார்ப்போம். இந்த உலகம் சுற்றுப்புறம் மிகப்பெரியது, தனி மனிதன் அதில் மிகச் சிறுகூறு. ஆகவே ஒருவன் எண்ணியபடி உலகத்தை திருத்திவிட முடியாது. மனிதனுடைய சக்தியை விட காற்று, மழை, வெள்ளம், கடல், எரிமலை முதலிய இயற்கை கூறுகளின் சக்தி மிகப்பெரியது. புயலோ பூகம்பமோ நிகழும் போது இயற்கையின் முன் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்று எண்ண தோன்றுகிறது. நோய் கிருமிகளை எதிர்த்து மனிதன் எவ்வளவோ போராட வேண்டியுள்ளது. சாதி மத பூசல், அரசியல் கட்சி பூசல், மூட நம்பிக்கை கோளர்கள், இவை போன்ற சமுதாய குறைகள் எவ்வளவோ உள்ளன. எவ்வளவோ உத்தமரின் அறிவுரைகளை எல்லாம் உலகம் விளங்கி ஏப்பமிட்டுக் கொண்டிருக்க உள்ளது. பலர் உலகத்தை திருத்தும் அரிய செயலை எளியது என்று தவறுதலா எண்ணி விடுகிறார்கள். உலகத்தை திருத்த முயலக்கூடாது என்று சொல்லவில்லை, அதை எளியது என்று சொல்லவில்லை, அதை எளியது என்று தப்பு கணக்கு இட்டு ஏமாறக்கூடாது என்பதை கருத்து. விளங்குதா? வாசிட்டோம். இப்ப இதுல என்னத்தை சொல்ல வருதுன்னு சொல்லுங்க. யாராவது சும்மா சொல்லுங்க, வார்த்தையால சொல்லுங்க. வார்த்தையால சொல்ல பாருங்க, ஒண்ணுனா பார்ப்போம். நம் வாழ்க்கையில் 3 கூறுகள் உள்ளன. ஒன்று உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையும் வாழ்க்கை பகுதி, மற்றொன்று உடம்பால் அமையும் பகுதி, இன்னொன்று மனத்தால் அமையும் பகுதி. இப்ப என்னென்ன பகுதிகள் இருக்கு இந்த உலகத்துல? வாழ்க்கையில 3 கூறுகள் என்னென்ன? ஒன்று உலகம், இரண்டாவது உடம்பு, மூணாவது மனம். சரியா? ஓகே. இந்த 3ல மனிதர்கள் எதை திருத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க, எதை திருத்துவதற்கு முயற்சி செய்யல? சும்மா சொல்லுங்க. சமூகத்தை திருத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. உடல் திருத்துறதுக்கு சிறு முயற்சியும், உலகத்தை திருத்துறதுக்கு முயற்சி செய்வது இல்ல. வெரி குட். சரியா? ஓகே. அது ஒரு சிக்கலான, அது தலைகீழா நிலை அப்படின்னானது. தலைகீழா நிலைன்னா அது வந்து ஒரு மிகைப்படுத்தல். அது அப்படி எழுதக்கூடாது. தலைகீழா நிலை நம்ம எழுதக்கூடாது. இது ஒரு என்னது, ஒரு மாற்றமான நிலை. ஓகே. எப்படி என்று பார்ப்போம். இதெல்லாம் எழுதக்கூடாது. எப்படி என்று பார்ப்போம், அதெல்லாம் அது சுருக்கத்துல வரக்கூடாது. எனவே என்ன சொல்றாங்க, இந்த உலகம் சுற்றுப்புறம் மிகப்பெரியது, தனி மனிதன். அப்ப உலகம் பெருசு, மனிதன் வந்து ரொம்ப சின்ன கூறு. ஆகவே அவன் நினைச்சபடி என்ன செய்யறாது, உலகத்தை திருத்துறது கஷ்டம். இப்ப என்ன சொல்ல வரான்னு கேட்டா, நமக்கு அணுக்கமா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது உடலும் மனமும். தூரமா இருக்கிறது அல்லது நம்ம சக்திக்கு விஞ்சியது உலகம். ஆனா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு கேட்டா, உலகத்தை அல்லது சமூகத்தை திருத்தத்துக்கு தான் கொடுக்குறோம். எதை திருத்த கொடுக்கல? மனதையோ உடலையோ திருத்த கொடுக்கல. அது வந்து நினைக்கிற மாதிரி என்ன செய்யலாது, உலகத்தை திருத்தது கஷ்டம். என்னென்ன அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு கேட்டா, என்னது இந்த மாதிரி என்னது, பாருங்க, மனிதனுடைய சக்தி விட காற்று, மழை, வெள்ளம், கடல், எரிமலை முதலிய இயற்கை கூறுகளின் சக்தி மிகப்பெரியது. சரி, அப்ப இயற்கை கூறுகள் வந்து என்ன செய்யும், நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். மனிதன் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும். அதை மீறி வந்து உலகத்தை திருத்தது கஷ்டம். சரியா? அது இல்லாம புயலோ பூகம்பமோ நிகழும் போது இயற்கையின் முன் மனிதன் எவ்வளவு சிறியன் என்று அது இயற்கை. என்னது இயற்கை என்ன சொல்றது, புயல் பூகம்பம் அப்படிங்கிற என்னத்தை சொல்லலாம், அது இயற்கை அனர்த்தம் வரும். அது இல்லாம நோய் கிருமிகளை எதிர்த்து மனிதன் எவ்வளவு, அப்ப நோய், சாதி மத பூசல், அரசியல் கட்சி பூசல், மூட நம்பிக்கை கோளாறுகள், இவையெல்லாம் என்னது, சமுதாய குறைகள். சரியா? இவ்வளவு இருக்கிற இந்த நிலையில அப்ப எவ்வளவு உத்தமன் அறிவு, அப்ப இந்த மாதிரி இருக்குல்ல. இதுக்கு முன்னுக்கும் உலகத்தை திருத்த நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் திருத்தணும்னு யோசிச்சாங்க. ஆனா எவ்வளவோ உத்தமர்கள் அறிவுரைகள் கூறினாலும் கூட உலகம் என்ன செய்யுது, எல்லாம் உலகம் விழுங்கி ஏப்பமிட்டு கொண்டிருப்பது உள்ளது. அப்ப இந்த உலகம்னா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அதை கணக்கெடுக்கிறது. இத்தனை திருவள்ளுவர், இத்தனை மகாத்மா காந்திகள், சரி, எத்தனை கால் மார்க்ஸ் வந்தாலும் நம்ம என்ன செய்யலாது, உலகத்தை திருத்த இயலாது. என்ன செய்வாங்க, அப்ப என்ன செய்வாங்கன்னா, விழுங்கி ஏப்பமிட்டு அது நேரடியாக எழுதக்கூடாது. என்னது, கணக்கெடுக்கிறது யாரும் பொருட்படுத்துறதே இல்லை. சில பலர் உலகத்தை திருத்தும் அரிய செயல எளியது என்று தவறுல எண்ணி விடுறாங்க. அப்ப உலகத்தை திருத்தலான்னு சாதாரண விஷயம் நினைச்சு போறாங்க. ஆனா உலகத்தை திருத்த முயலக்கூடாது என்று சொல்ல, அந்த உலகத்தை திருத்த வேணும்னு சொல்ல, அது எளியது என்று சொல்லவில்லை. அது கஷ்டமானது, அது இலகுன்னு நம்ம சொல்ல வரல. அது எளியது என்று தப்பு கணக்கு இட்டு, தப்பு கணக்கு எழுதுறா அதெல்லாம் எழுதக்கூடாது. தப்பு கணக்குன்னு என்னது, இதுல தப்பு கணக்கு நிறைய தப்பு கணக்கு இல்ல. என்னது, நம்ம வந்து தப்பு கணக்குங்கிறது வந்து என்னது சொல்லுங்க. நீங்க ஒரு மொழி நடையில சொல்லுங்க, தப்பு கணக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மொழி நடை நீங்க சொல்லுங்க. தப்பு கணக்கு போடுறாங்க அப்படின்னா தவறாக என்னது, தவறாக எண்ணுதல். சரியா? உலகம் ஏப்பம் விட்டு கொண்டிருக்குது, அதை நீங்க உங்க மொழியில கேளுங்க.
இப்ப வசனத்தை வாசிக்கிறது உத்தம அறிவுரை எல்லாம் உலகம் விழுங்கி ஏப்பமிட்டு கொண்டு போல் உள்ளது. அப்ப உத்தமர்கள் அறிவுரை எல்லாம் உலகம் என்ன செஞ்சிருச்சு? அதுக்கு நீங்க இன்னொரு வேர்டு போடுங்க. விழுங்கி ஏப்பமிட்டு கொண்டு அதை பொருட்படுத்தல, கணக்கு எடுக்கல. அத்தனை பிள்ளைகள் உண்மை. அல்லது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மறைத்து கொண்டு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க வந்தீங்க. அதான் மறைத்து கொண்டிருக்கிறத விட எத்தனையோ உத்தமர்கள் அறிவுரைகள் உலகம் ஏப்பமிட்டுனது. உலகம் விழுங்கி ஏப்பமிட்டது. அதை கருத்து அதை எடுத்து அதை ஏப்பம் அதை பொருட்படுத்தல, அது கிடக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி, எத்தனை பேரும் அறிவுரை சொல்லுங்க, எத்தனை அறிஞர்கள், எத்தனை ஆன்மீகவாதிகள் பா அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி எழுதணும். சரியா? இது தலைகீழான நிலை. அதுக்கு தலைகீழான நிலை நேரடி எழுதலாம். அதுக்கு என்னது? என்ன ஒரு சொல்லணும்னு சொல்லுங்க. மனதை திருத்தற்கு முயற்சி செய்வதில் இது தலைகீழான நிலை. என்னது? இயல்புக்கு மாறான நிலை. இயல்புக்கு மாறான நிலை. வெரி குட். அதான் சொல்றீங்களே. இப்படித்தான் நம்ம சில சில சொற்களை கொண்டு போகணும். அதே போல பாருங்க, இதுல இந்த பாருங்க கமா போட்டு வரும். இப்ப காற்று, மழை, வெள்ளம், கடல், எரிமலை, இதெல்லாம் என்னது? கமா போட்டு போட்டு வருது. அதெல்லாம் என்னது? எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்ல எழுதணும். என்னது? காற்று, மழை, வெள்ளம், கடல், எரிமலை முதலிய இயற்கை கூறுகள் சக்தி மிக என்னது? அதெல்லாம் என்னது? இயற்கை கூறுகள்னு போட்டு இயற்கை சீற்றம்ல, இயற்கை சீற்றம் கீழே வருது. காற்று வந்து என்னது? காற்று, மழை, காற்று. இப்ப வெள்ளம் வந்து இயற்கை சீற்றம். சரியா? எரிமலை இயற்கை சீற்றம். ஆனா காற்று, மழையெல்லாம் இயற்கை சீற்றமா நேரடியா பார்க்கும்போது இல்ல. அது கீழே கொடுத்துருக்காங்க இயற்கை கூறுகள். அப்ப இயற்கை கூறுகளோட சக்தி. அப்ப இயற்கை கூறுகள் ஒரு சொல்லு கொண்டு வரலாம். புயலோ பூகம்பம் நிகழும் போது இயற்கையின் முன் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்று என்னது? புயலும் பூகமும் என்னது? இயற்கை சீற்றம். அப்ப இயற்கை கூறுகள், இயற்கை சீற்றம். அடுத்து சாதி மத பூசல், அரசியல் கட்சி பூசல், மூடநம்பிக்கை கோளர்கள், இவையெல்லாம் என்னது? இதுல நேரடி சமுதாய குறைகள். இதெல்லாம் அதுல எழுத வேண்டியதுல நம்ம இது கமா போட்டு எழுத வேண்டியது சமுதாய குறைகள். சரியா? இதெல்லாம் இது பண்ணி ஃபில்டர் பண்ணி எழுதணும். யாராவது எழுதுறீங்களா? வாசிங்க பாப்போம். எழுதுங்க, வாசிங்க. என்ன கரெக்ஷன், எத்தனை மார்க்ஸ் போடலாம்னு சொல்றேன் நான். நம் வாழ்வில் 3 கூறுகள். அவை உடல், உள, சமூகத்தால் அமையும் பகுதி. பெரும்பாலானவர் சமூகத்தை திருத்த முயற்சிக்கின்றனர். உடலில் திருத்துவதை சிறு முயற்சியும் உளத்தை திருத்துவது முயற்சி செய்வதில்லை. இது மாறான நிலை. இந்த சமூகம் மிக பெரிது. தனி மனிதன் இதில் சிறு கூறு. ஒருவர் எண்ணியபடி சமூகத்தை திருத்த முடியாது. மனித சக்தியை விட இயற்கை கூறுகள் மிக பெரியது. சமூகத்தில் சமூக குறைகள் இவை குறைபாடுகளாக காணப்படுகின்றது. அனைத்தும் சமூகத்தை திருத்துவர் எளிய செயல் என்று சொல்கின்றார்கள். சமூகத்தை திருத்துவது எளிய செயல் என்பதை எண்ணி ஏமாறக்கூடாது. என்னன்னு கேட்டா, நீங்க எழுதிருக்கீங்க. ஆனா அந்த அந்த அதுல உள்ள மொழிநடையே அப்படியே வந்திருக்கு நிறைய இடத்துல. இயற்கை இது மிக சிறு கூறு, அதெல்லாம் பாருங்க, அதுல உள்ளது அப்படியே எழுதிருக்கீங்க. மீன் உங்களோட மொழிநடையே கலந்துருக்கு. ஆனா நிறைய வந்து அதுல வருது. இன்னொன்னு, வசனம் வந்து உடஞ்சு வருது. வசனத்தை நீட்டணும். வசனத்தை என்ன செய்யணும்னு கேட்டா, இடைச்சொற்களை போட்டு நீட்டி கொண்டு போகணும். இடையில வசனத்தை முறிச்சு கொண்டு போனோம்னா அது ஒழுங்கா இதா இருக்காது. இப்ப பாருங்க, நான் எழுதின சுருக்கத்தை போடவா? கொஞ்சம் பாருங்க, வாசிங்க. மைக்க மியூட் பண்ணுங்க. ஸ்கூல்ல இருக்கீங்களா? ஓகே, வாசி ஒரு ஆள். உலகம், உடம்பு, மனம் ஆகிய பகுதிகளை கொண்ட எமது வாழ்க்கையில் உலகத்தை திருத்துவதற்கு காட்டும் முனைப்பை உடம்பையோ மனதையோ திருத்துவதற்கு காட்டுவதில்லை. உலகில் மிகப்பெரிய கூறான மனிதனால் இயற்கை கூறுகள் விளையும் அனர்த்தங்கள், நோய்கள், சமுதாய குறைபாடுகள் என்பவனை எல்லாம் மீறி மிகப்பெரிய உலகத்தை திருத்துவது கடினமாகும். இதற்கு முன் வாழ்ந்த உத்தமர்களின் அறிவுகளை கூட யாரும் பொருட்படுத்தாத நிலை உலகை திருத்தும் கடினமான பணியை எளிதென கூறி செயற்பட முனைந்ததால் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும். பாருங்க, உலகம், உடம்பு, மனம் ஆகிய பகுதிகளை கொண்ட எமது வாழ்க்கையில் உலகத்தை திருத்துவதற்கு காட்டும் முனைப்பை உடம்பையோ மனதையோ திருத்த காட்டுவதில்லை. பாருங்க, ஒரு வாக்கியம் எத்தனை சொல்லணும் என்னங்க பாப்போம்.
ஒரு வாக்கியத்தை எத்தனை சொல்லிருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 சொற்கள் தான் ஒரு வாக்கியம். சரி, அடுத்து பாருங்க. உலகின் மிக சிறிய கூறான மனிதனால் இயற்கை கூறால் விளையும் அனர்த்தங்கள், நோய்கள், சமுதாய குறைபாடுகள் என்பதெல்லாம் மீறி மிகப்பெரிய உலகை திருத்துவது கடினமாகும். எத்தனை சொல்றீங்க எண்ணி பாருங்க. 18 சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்த 2வது வாக்கியம். இதற்கு முன் வாழ்ந்த உத்தமன் அறிவுரை கூட யாரும் பொருட்படுத்த நிலையில் உலகை திருத்தும் கடினமான பணி எளிதானது என கூறி செயற்பட முனைந்தால் இறுதியில் ஏமாற்றம். 3 வாக்கியம் தான். சரியா, விளங்குதா? 3 வாக்கியத்துல 52 சொல் வந்துச்சு. 50 சொல் தான் எழுத சொன்னேன் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக. சரியா, விளங்குதா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? இப்படிதான் பிள்ளைகள் சுருக்கம் எழுதணும். சில சொற்கள் வரும், அதை தவிர்க்க முடியாது. ஆனா அதுல உள்ளது அப்படியே நம்ம எழுதணும்னா சிக்கலாயிரும். தெளிவாயிருச்சா உங்களுக்கு? இப்ப தெளிவா சார். தெளிவாயிருச்சா? ஓ சார். ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதை கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. சுருக்கம் வந்து நீங்க என்ன செய்யணும், ஒன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு சுருக்கத்தை நான் அனுப்பி விடுறேன். நீங்க வீட்டுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே சார். அப்ப ஒரு சுருக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவுன்னு வந்துருச்சா, இப்படித்தான் சுருக்கணும் அப்படின்ட்டு? ஓ சார். ஓகே. ஓகே, அடுத்து கட்டுரை கொஞ்சம் பாப்போமா? கட்டுரை எப்படி எழுதணும் அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? கட்டுரைக்கு எத்தனை மார்க்ஸ்? எத்தனை புள்ளிகள்? 25 புள்ளிகள் பிள்ளை. 25. யோசிச்சு பாருங்க. சுருக்கத்துக்கு 10, அதுல எத்தனை மடங்குன்னு பாருங்க. சரியா, 25 மார்க்ஸ். அப்ப இதுல தான் உங்களுக்கு உங்களோட எல்லா புலமையும் வந்து இதுல நிரூபிக்கப்படும். உங்களுக்கு எழுத்து புல வர்றீங்களா, மொழி புலமை உங்கள்கிட்ட இருக்கா, வாசிக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு இலக்கிய புலமை இருக்கா, எழுத்தோட்டம் உங்களுக்கு வருமா, எல்லாமே டெஸ்ட் பண்றது எது? இந்த கட்டுரையில தான். உங்களோட டெஸ்ட் பண்ணக்கூடிய, அது உங்க மொழித்திறனை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பகுதி வந்து இந்த கட்டுரை. ஏன்னா கட்டுரை வந்து நீங்க பாடமாயிட்டு போயிடுறது இல்லை, நீங்களா எழுதுறது. ஆக்க இலக்கியம் நீங்களா தான் உருவாக்க போறீங்க. தலைப்பு மட்டும் தான் சொல்லப்படுவாங்க, நீங்க கோடு தான் கொடுப்பாங்க, நீங்க ரோடு போடணும். விளங்குதா? அப்ப அதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து 4 தலைப்புகள் கொடுக்கப்படும். அது கட்டுரை ஒண்ணு வரும், அதே போல சிறுகதை அந்த மாதிரிலாம் வரும். சரியா? பாருங்க, முதலாவது, இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் பொருட்களின் விலையேற்றமானது மக்களின் இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதித்துள்ளது. குடும்ப செலவினத்தை ஈடு செய்ய முடியாமல் கடன் சுமைக்கு உள்ளாகி அவதுறுகின்றனர். பல பேர் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் கடுமையாக உழைக்கின்றனர். இவ்வகையில் பொருட்களின் விலையேற்றத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு விளக்க கட்டுரை எழுதுக. இது கட்டுரை. அதே போல வலைதளங்களில் பல்துறை சார்ந்த விடயங்களையும் இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்கின்றனர். எனினும் சில பாதகமான செயற்பாடுகளுக்கும் இளைஞர்கள் இதனை பயன்படுத்துகின்றனர். பல்வேறு வகையான தீமைகளை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி நண்பர்கள் இருவருக்கிட்டே உரையாடல். இது உரையாடல். அடுத்து சொற்பொழிவு, அடுத்து சிறுகதை. சரியா? அப்ப இதுல எதை நீங்க சாய்ஸ் பண்ணுவீங்க? உங்களோட சாய்ஸ் எதா இருக்கும்? கட்டுரையா, சிறுகதையா, உரையாடலா, எது? கட்டுரையை சாய்ஸ் பண்ணுங்க பிள்ளைகள். உங்களுக்கு அது சிறுகதையெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி இருந்தா நீங்க எழுதுங்க. பெரும்பாலும் கட்டுரை வந்து பொதுவாக நம்ம என்ன செய்யலாம், நிறைய விஷயங்கள் எழுதிட்டு போகலாம். சரியா? ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா, ஒரு கட்டுரை எழுதும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, முதலாவது என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. என்ன செஞ்சுக்கிட்டீங்க இவ்வளவு நாள்? எப்படி அதை அணுகுனீங்க கட்டுரையை? முதல்ல என்ன செய்யணும்னா, பொதுவான தலைப்பு, நம்ம கட்டுரை பொதுவான தலைப்பு உங்களுக்கு கஷ்டமா வராது, பொதுவான ஒரு தலைப்பா தான் வரும். அது தொடர்பா நீங்க என்ன செய்யணும், முதல்ல சட்டகம் அமைக்கணும். ஏன்னா அறிமுகம் என்ன எழுத போறோம், உடல் என்ன எழுத போறோம், சரியா, அந்த உடல்ல எப்படி எப்படி பந்தி பிரிக்க போறோம், முடிவுல என்னத்தை கொடுக்க போறோம், முதல்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். இல்லாட்டி எழுதி ஆரம்பிச்சுட்டு வந்து பாயிண்ட்ஸ் வராட்டி உங்களுக்கு டைம் பிரச்சனை ஆயிரும். சரியா? ஓகே, விளங்குதா? அந்த மாதிரி கட்டுரை வந்துங்கிறது ரொம்ப முக்கியம். வந்து அதை என்னது, உங்களுக்கு சட்டகத்தை தயாரிச்சிட்டீங்கன்னா சரி, சரி எழுதிட்டு போகலாம், பிரச்சனையே இல்லை. விளங்குதா? ஓகே. அப்ப அறிமுகம், உடல், முடிவு அப்படின்னு 3 பகுதி இருக்கு. சரியா? எனவே இப்ப சாதாரணமா எத்தனை சொல் உங்களுக்கு? 250 சொல். சரி, 250 சொல்ல எத்தனை பந்தி எழுதுவீங்க பிள்ளை? 250 சொல்ல எத்தனை பந்தி எழுதுவீங்க? எத்தனை பந்தி எழுதுவீங்க? 5. 5 பந்தி எழுதுவீங்க. பெரும்பாலும் 5 பந்தி வரும். சரியா? அதுல 3 பந்தி
சரியா? சரி, அதுல 5ங்கல 2 பந்தி முக்கியமான பந்திகள். என்னது? முதல் அறிமுகமும் முடிவுரையும். சரியா? அறிமுகமும் முடிவுரை ரொம்ப முக்கியம். சரியா? உடல் வந்து இடையில வரும். இப்ப இந்த அறிமுகத்துல எப்படி எப்படி என்னென்ன கொடுக்கலாம்? அறிமுகத்துல என்னென்ன விஷயங்களை கொடுப்பீங்க? அது என்னென்ன கொடுக்கலாம்? இவ்வளவு நாள் எப்படி என்னத்தை கொடுத்துக்கிட்டீங்க ஒரு கட்டுரை எழுதும்போது? அதோட முக்கியத்துவம், அதுல அவசியம் பற்றி கொடுக்கணும். ஓகே, முதல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு அதுல ஆஹ் அந்த 1வது பந்தியில முக்கியத்துவத்தை பற்றியும் அதோட விதிகளை வந்து 2வது பந்தியில கொடுக்கணும். ஓகே, பாருங்க, கவனிச்சு பாருங்க. முதலாவது வந்து முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்னா தலைப்பை அறிமுகப்படுத்தணும். சரி, என்னத்தை சொல்ல தலைப்பு ஒன்று கொடுத்தணும். இதுல என்னது பார்த்துருக்கு? இந்த விளையாட்டு தான் ஏற்படுகின்ற பாதிப்புகள். அப்போ அந்த அந்த தலைப்பை அறிமுகப்படுத்தணும். சரியா? தலைப்பு அறிமுகப்படுத்துறது அந்த தலைப்பு சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன இதுதான் தலைப்பு அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது தானே அந்த அறிமுகம்ங்கிறது. விளங்குதா? அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க அது நீங்க உங்களோட மொழி நடையில கொண்டு வரணும். அது என்னத்தை எழுத போறீங்க? சரியா? அப்படியே எழுதுறது இல்லை. இலங்கை ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சினால் பொருள் அப்படி இல்லை. உங்களோட மொழி நடை கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன செய்யணும்னா அதை முதல்ல அறிமுகமா அந்த தலைப்பை அறிமுகப்படுத்திட்டு அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா நீங்க உடல்ல என்னது அந்த அடுத்தது பந்திகள் அமைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதானே அதை அதிலேயே கொண்டு கொடுத்துடணும். அறிமுகத்திலே கொடுத்துடணும். நீங்க என்னென்னத்தை பணியை சொல்ல போறீங்க கீழே ஒரு பந்திகளை நீங்க பந்தி பிரிக்க போறீங்க தானே, அந்த பந்தி பிரிக்கக்கூடிய விஷயத்திட்ட அந்த பிரதான தலைப்பு இருக்குதானே அதை அதுல கொடுக்கணும். எதுல கொடுக்கணும்? அறிமுகத்திலே கொடுத்துடணும். அப்ப முதல்ல தலைப்பு அறிமுகப்படுத்துறீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்றீங்கன்னு கேட்டா அந்த கீழே உடல்ல எழுதக்கூடிய அந்த விஷயங்களோட தலைப்புகளை அல்லது என்னென்ன விஷயத்த சொல்ல போறீங்களோ அதை இது பண்ணும். இப்ப உதாரணமா தொலைபேசி சரியா பாவிப்பதனால் ஏற்படுகின்ற விளைவுகள். சரியா? பாடசாலை மாணவர்கள் தொலைபேசி பாவிப்பதனால் ஏற்படும் விளைவுகள்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுக்கு எப்படி அறிமுகம் கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். சும்மா சும்மா இது பண்ணுவோம். எப்படி அறிமுகம் கொடுப்பீங்க? சும்மா சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க. எப்படி அறிமுகம் கொடுப்பீங்க? சொல்லுங்க. தொலைபேசி பாவிக்கிறதுனால நன்மை மிக்குது, தீமை மிக்குது. அதுல தீமை என்னன்னா நோய்கள் ஏற்படும் மற்றும் மூளை வளர்ச்சி குறைவடையும், உள்ள பாதிப்புகள் ஏற்படும் போன்ற. அது அறிமுகத்துல என்னென்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். அறிமுகத்தை எப்படி கொண்டு வருவீங்க இந்த தலைப்புக்குள்ள? இந்த தலைப்பின் அறிமுகத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அறிமுகம்ங்கிறது அந்த தலைப்பு அறிமுகப்படுத்துன்னு சொன்னதுனே. இப்போ தொலைபேசினா என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ தொலைபேசினா என்ன? தொலைபேசி என்னது? ஒரு சாதனம், ஒரு தொடர்பாடல் சாதனம். சரியா? தொலைபேசி இன்றைய உலகில் மனிதனை விட்டு நீங்க முடியாத அளவுக்கு ஒன்றித்து காணப்படுகின்ற ஒரு என்னது தொடர்பாடல் ஊடகமாக காணப்படுகின்றது. அப்ப அந்த அந்த தொடர்பாடல் ஊடகம் தான் தொலைபேசிங்கிற அந்த விஷயத்த நம்ம முன்னு கொடுத்துடணும். சரியா? தொலைபேசி பாவிக்காத மனிதன் உலகில் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தொலைபேசியின் தாக்கம் உலகில் நிறைந்து காணப்படுகின்றது. மைக்க மியூட் பண்ணும் இல்லைங்க அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை கொடுக்குறோம். அடுத்து இந்த தொலைபேசியின் காரணம், தொலைபேசி பாவனையின் காரணமாக மக்கள் பல்வேறுபட்ட கடினமான விடயங்களை எளிதாக செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட பாடசாலை மாணவர்கள் மக்களோட சேர்த்து பாடசாலை மாணவர்களும் இதில் பல்வேறுபட்ட நன்மைகளை பெறுகிறார்கள். இதற்கு நேரெதிராக தீமைகளும் பெறுவதுதான் இங்கு கவனத்துக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. விளங்கிச்சு? 50 சொல் வந்துருமா வராதா? நான் சொன்ன விஷயங்கள் எழுதுனா 50 சொல் வருமா வராதா? அப்ப தொலைபேசி என்னன்னு சொல்றோம், அதுக்கு பிறகு அதோட முக்கியத்துவத்தை சொல்றோம், அதுக்கு பிறகு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்றோமா? சொல்லிட்டோமா? பேசுங்க. இது அறிமுகம். இப்ப உடல் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா ஏற்கனவே தலைப்புல சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க பெஸ்டா? தொலைபேசியை அறிமுகப்படுத்தி திரும்ப அறிமுகத்தை கொண்டு வரக்கூடாது. எனவே தொலைபேசி பாவனையின் காரணமாக தொலைபேசியின் மூலமாக பல்வேறுபட்ட நன்மைகளை மாணவர்களோட சம்பந்தப்பட்ட எழுதணும். கூட மாணவர்கள் கேட்டிருக்காங்க, மக்களை பத்தி கேட்கல பொதுவாக. ஓகே, எனவே மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை இந்த தொலைபேசியின் மூலமாக செய்து கொள்ள முடிகின்றது. அதை நீங்க பட்டியல்படுத்தணும். அவ்வகையில் என்னென்ன நன்மைகள் சொல்லுங்க பாவம்.
பல்துறை சார் விளையாட்டு, கலை, அறிவியல் போன்ற விடயங்களை அறிஞ்சு கொள்ளலும். அறிஞ்சு கொள்ள முடியும். சரியா? இப்படி நீங்க உதாரணமா எடுக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அண்மைய காலத்தில் கொரோனா என்ற நோயினால் உலகமே பீடித்திருக்கின்ற காலப்பகுதியிலே பாடசாலை அனைத்து மூடப்பட்ட நிலையில் ஜூம் என்கின்ற ஒரு செயலியின் மூலமாக நிகழ்நிலையாக வகுப்புகள் நடைபெற்ற காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த கல்வி இதன் மூலமாக சீர் செய்யப்பட்டிருந்தது. அல்லது அதனை என்னது அந்த இடைவெளியை இந்த தொலைபேசியின் மூலமாக அந்த ஜூம் செயலின் ஊடாக நிரப்பக்கூடியதாக இருந்தது. விளங்குதா? ஒரு எடுத்துக்காட்டு. விளங்குதா? என்ன சொல்றேன்? அப்ப அந்த முக்கியமான விஷயத்தை அதுல நம்ம சேர்க்கிறோம். அதுக்கு வேற என்ன நன்மை இருக்கு தொலைபேசியில? வேற என்ன தொலைபேசி? வீட்டுல இருந்தபடி உலக விடயங்கள் எல்லாம் அறிஞ்சு கொள்ளலும். உலகில் நேரம் என்பது மிக பொன்னானதாக காணப்படுகின்றது. எனவே நாம் கட்டணம் செலுத்தி வகுப்புக்கு செல்வதோ அல்லது தொடர்ச்சியாக பாடசாலையில் நேரம் கழிப்பதோ இன்றைய வேகமான உலகில் கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகின்றது. அவ்வகையில் வீட்டில் இருந்தவாறே யூடியூப்னு எழுதக்கூடாது, வலையொலியின் மூலமாக வலையொலி மூலமாக நாம் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. சிறப்பான ஆசிரியர்கள், நல்ல வளவாளர்கள் அதில் கற்பிக்கின்றார்கள். எனவே அதனை நேரடியாக நாம் வீட்டில் இருந்தவாறே எந்த ஒரு நேர விரயமும் அல்லது அலைச்சலும் இல்லாமல் பார்வையிடக்கூடியதாக அமைந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த விஷயம் கொஞ்சம் அதை கொஞ்சம் நீட்டி முழக்கணும். அடுத்து வேற என்ன நன்மைகள் இருக்கு? ஒரு விஷயத்தை விரிவாகவும் தெளிவாகவும் அறிஞ்சு கொள்ளலும். இப்பொழுது நவீன இவ்வுலகிலே தொலைபேசியில், அதாவது இணையதள பாவனையின் மூலமாக இப்ப புதிதாக நிறைய செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஜெட்ஜிபிடி, ஜெமினி போன்ற பல்வேறுபட்ட செயலிகள் மூலமாக நம் விரல் நுனியில் பல்வேறுபட்ட விடயங்களை அதனை பதிவிட்ட மாத்திரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்திருப்பது ஒரு பெரிய ஒரு விடயம். எனவே கல்விக்கு பெரிய முக்கியத்துவத்தை அது அளிப்பது முக்கியத்துவம் விளங்கிச்சு. இவ்வளவு 60 சொல்லுக்கு மேல வந்துடும். சரியா? இப்ப நம்ம 50-60க்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். அடுத்து என்ன செய்யணும்? இந்த நன்மைகள் போலவே அடுத்த பந்தி இந்த நன்மைகள் போலவே தீமைகளும் மலிந்து காணப்படுகின்றது. அவ்வகையில் என்னென்ன தீமைகள் சொல்லுங்க பாப்போம். நேரம் வீணாகும். எனவே இதன் தொலைபேசியின் பாவனையின் மூலமாக குறிப்பிட்ட மாணவர்கள் அது இப்படி சொல்லலாம். என்னது ஒரு எடுத்து சின்ன ஒரு பொன்மொழிகள் மூலம் எடுத்துக்கலாம் கொடுக்கலாம் தானே ஒரு விளக்க கட்டுரையில. அப்படின்னது ஒரு தீக்குச்சியின் மூலமாக நாம் ஒரு குடிசையும் பற்ற வைக்க முடியும், ஒரு விளக்கையும் ஏற்ற முடியும். அந்த வகையில் இந்த தொலைபேசியின் பாவனையின் மூலமாக நன்மையும் ஏற்படுகின்றது, தீமையும் ஏற்படுகின்ற நிலையிலே நன்மைக்கு நிகராக தீமையும் ஏற்பட்டிருப்பது முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒன்றாகும். அவ்வகையில் நிறைய மாணவர்கள் இந்த தொலைபேசிக்கு அடிமையாகி அதிலேயே நேரத்தை கழிப்பதும் புத்தகத்தை வாசிப்பதற்கான சூழ்நிலையை அதை ஏற்படுத்தாத நிலையும் காணப்படுகின்றது. எனவே வாசிப்பு அற்ற நிலைக்கு இந்த தொலைபேசி கொண்டு சென்றமை குறிப்பிடக்கூடியது. அந்த வாசிப்பையும் இதையும் தொடர்பு உங்களுக்கு புதுசா நீங்க மற்ற ஒரே தலைப்பில் தான் எல்லாம் எழுத போறாங்க. ஆனா நீங்க எழுதுற விஷயத்துல புதுசா நீங்க கொண்டு வரணும் விஷயத்த. அந்த வாசிப்பு பழக்கம் அற்று போவதற்கு இந்த தொலைபேசி பாவனையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. விஷயத்தை கொடுக்கலாமா? வேற என்ன தீமை? சோம்பேறித்தன்மை உருவாகுது. நிறைய பேர் அது விளையாட்டுகள் ஈடுபடுறதுனால ஏனைய கல்வி போன்ற விடயங்கள்ல அல்லது விளையாட்டுனா நேரடியாக கிழித்தட்டு அந்த மாதிரியான உடலோடு சம்பந்தப்பட்ட உடலுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய விளையாட்டுகள் இந்த மாதிரி என்ன செய்றாங்க, அவங்க இதுலயே இருக்கிற விஷயத்த சேர்க்கலாம். சரியா? இதுல அவங்களது உடற்சோர்வு, மன அழுத்தம் போன்ற விடயங்களை அது உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாம். வேற என்ன தீமைகள்? கல்விர நாட்டம், அந்த இஷ்டம் குறையுது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 250 சொல்ல எழுத போறோம். அதுக்கு பிறகு கடைசியில் இப்ப வந்திருக்காத ஒரு 150 170 சொல்ல வந்திருக்காத இப்ப நம்ம கட்சி விஷயங்கள் எழுதும் போது வந்திருக்கும் சார். அவ கடைசியில நீங்க முடிவுரை எப்படி எழுதுவீங்க? சொல்லுங்க. இந்த தொலைபேசி பாவனையினால் நன்மையும் அதிகம் காணப்படுகின்றது, அதற்கு சமமான தீமையும் காணப்படுகின்றது. எனவே அன்னப்பட்சியானது எப்படி பாலையும் ஒன்றாக வைத்தாலும் அதனை பிரித்தறிந்து கொள்கின்றதோ அதே போல நாம் அந்த தொலைபேசியை நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க சார். கிளியர் இல்ல சார். ஹலோ, விளங்குதா? இப்ப விளங்குது. ஓகே.
அப்ப நேரடியா அந்த ரொம்ப வர்ணனைகள் கொடுக்க கூடாது கூடுதலா. இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும், அது ஷார்ட்டா விஷயத்த இவ்வாறு என்னது அதுல இருந்து நன்மைகளை என்னது நன்மைகளை பெறுவதற்காக நம்ம முயற்சி செய்யும் போது அதனை என்ன செய்யலாம், ஒரு சாதகமான முறையில் பயன்படுத்தி இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆனா அதுல என்ன செய்யணும், நம்ம நன்மை தீமையை விட்டுவிட்டு நன்மையை மயக்கம் மீட் பண்ணுங்க மற்ற விளங்கும். நன்மையான விடயங்கள் செஞ்சா அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொன்னா சரி. விளங்குதா? விளங்க என்ன சொல்றேன்ட்டு இதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த மாதிரி தான் நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்புகளை அறிமுகம், உடல், முடிவுரைன்னு பிரிச்சு எழுதுனீங்கன்னா ஈஸியா. தெளிவா? தெளிவா? ஓ சார். ஓகே. அப்ப நீங்க நாளைக்கு வரும்போது ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க, ஒரு சுருக்கம் இன்னொரு சுருக்கத்தை போடுவேன், அதை எழுதிட்டு வாங்க. சரியா? அப்ப நம்ம 8 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கு நம்ம வேலையா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? நாளைக்கு முடிச்சிடலாம் இலக்கியம்லாம் சேர்த்து. சரியா? நாளைக்கு ஒரு புதுசா ஒரு டீச்சர் வருவாங்க, உங்களுக்கு படிப்பிப்பாங்க. சரியா? ஓகே.